P மற்றும் Qவின் மீப்பெரு பொது வகுத்தி X மற்றும் Q ஈக்குவல் டு XY எனில் P மற்றும் Qவின் மீச்சிறு பொது மடங்கை கீழே உள்ளவற்றிலிருந்து காண்க அப்படின்னு கேட்குறாங்க. HCF அதாவது அது Xன்னு கொடுத்துட்டோம். அப்புறம் இன்னொன்று அடிஷனலாக என்ன கொடுத்துட்டோம்? Q ஈக்குவல் டு XYன்னு கொடுத்துட்டோம். அது ரெண்டும் மீசிமா தான் கேட்குறாங்க, எல்சிஎம் கேட்குறாங்க. நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். என்ன தெரியும்? இரண்டு எண்களின் பெருக்கல் பலன் சம் ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் ஈக்குவல் டு HCF இன்ட்டு LCM ஆனது மீபேவா மற்றும் மீசிமாவின் பெருக்கல் பலனுக்கு சமம். சரி, இரண்டு எண்கள் XY இரண்டு எண்கள் என்ன கொடுத்துட்டோம்? P மற்றும் Qன்னு கொடுத்துட்டோம். அப்போ P இன்ட்டு Q அப்படி எழுதிங்க. சரிங்களா? HCF என்ன? X எழுதிங்க இன்ட்டு LCM. ஓகேங்களா? சரி, இப்போ எழுதிட்டீங்களா? P இன்ட்டு Q ஈக்குவல் டு X இன்ட்டு LCM எழுதிங்க. இப்போ இந்த LCM தான் கண்டுபிடிக்கலாம். இங்க அவங்க P அப்படியே எழுதிங்க இன்ட்டு Q தான் என்னன்னு கொடுத்துருவாங்க? XYன்னு கொடுத்துறாங்க. இப்போ இந்த Q பலன் அப்ளை பண்ணிக்கலாம், XYன்னு அப்ளை பண்ணிக்கலாம். ஈக்குவல் டு X இன்ட்டு இந்த LCM அப்படி எழுதுங்க. ஓகேங்களா? இந்த Xையும் இந்த Xையும் கேன்சல் பண்ணிக்கலாம். X கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா PY மட்டும் வரும். அப்போ PY ஈக்குவல் டு என்னது? LCM. PY ஆன்சர் இருக்கான்னு பாருங்க. டி ஆன்சர் PY.